ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிபிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம டீ கடையில் கிடைக்கிற கஜடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி இதே மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் இந்த கப்பால் நான் 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 கப் இல்லை 2 கப் கூட எடுத்துக்கோங்க. நான் 3 கப்புக்கு அரை கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கிறேன். 3 கப்புக்கு அரை கப்பு ரவை கரெக்டாக இருக்கும். 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லாவே கலரி விட்டுக்கலாம். அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 3 கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை போதுமானது. ஸோ அந்த பவுலில் பத்தலைன்றனால நான் வேறு பவுலில் போட்டு நான் கிளறிட்டுருக்கேன். எல்லாத்தையும் ஈவனாக கிளறி விட்டுக்கோங்க. ஏலக்காய் நான் தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் பவுடர் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறிட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பிசைய போகிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பால் கூட நீங்கள் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து கலருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பதம் வரும். இந்த அளவில் நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கிளறி வச்சுக்கோங்க. ஒரு கரண்டிலையோ இல்லை கையிலையோ கூட பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் இது ஊறணும். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அரை மணி நேரம் கழித்து கையில் எண்ணெய் கொஞ்சம் தடவிட்டு ஆயில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதே மாதிரி நம்மளுக்கு வெடித்து வரும். நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லாவே வெடித்து வரும். அதை கீறி விடணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. எப்பவுமே இது செய்கிறப்போ கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெடித்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கீறி போடவே இல்லை, ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி வெடித்து கிடச்சிருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவுலேயே நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி பர்ஃபெக்டாக கிடைக்கும். உள்ளே சாஃப்டாக வெளியே மொறுன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுவே நம்மளுக்கு வெடித்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் 4 போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பெரிய ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு போடுறது முழுகிற அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சுன்னா போதும். நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கிறப்ப நம்மளுக்கு இப்போ பர்ஃபெக்டாக வெந்துடும். இங்கே நான் கொஞ்சம் சுட்டு வச்சுருக்கேன். சீரியஸாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது கூடவே நீங்கள் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 கப் பச்சரிசி நீங்கள் மாவு சேர்க்குறப்பே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சிம்லே வச்சு திருப்பி விடுறப்போ உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யாதீங்க. கண்டிப்பாக அடி பிடிச்சிரும், இல்லைன்னா உள்ளே வேகாது, வெளியில் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ சிம்லே வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பர்ஃபெக்டான ஒரு கஜடா டீ கடையில் கிடைக்கிற மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பர்ஃபெக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.